எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு பெருமையுடன் நடத்தும் இந்த அனைத்திந்திய தமிழ் சான்றோர்கள் மாநாட்டுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை மற்றும் தொல்லியல் துறையின் அமைச்சர் அவர்களையும், வரவிருக்கின்ற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், ஏற்கனவே இங்கு வந்திருக்கின்ற விஐடி பல்கலைக்கழக நிறுவனர், வேந்தர், தமிழ் இயக்க தலைவர், கவிக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களையும், சிறப்புரை வழங்க வருகை தர உள்ள பட்டிமன்ற நடுவர், திரைப்பட நடிகர் பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களையும், உலகத் தமிழர் பொருளாதார கழகம் அதனுடைய தலைவர், சட்டக்கதிர் மாத இதழின் ஆசிரியர், உலகெங்கும் உள்ள தமிழர்களை பொருளாதார ரீதியாக உயர்வடைய செய்வதில் உறுதியாக இருக்கும் டாக்டர் VRS சம்பத் ஐயா அவர்களையும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ரா செந்தில்குமார் ஐயா அவர்களையும், வங்க கடற்கரையை தங்க கடற்கரையாக மாற்றிய விஜிபி குழுமத்தாரின் தமிழ் பணிகளை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கும் விஜிபி உலக தமிழ் சங்கத்தின் செயலாளர் முனைவர் விஜிபி ராஜாதாஸ் ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ ஆலோசகர், பெருமை மிகுந்த இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முனைவர் பூபேஷ் நாகராஜன் ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் பி முத்து ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ ஆலோசகர், ஆன்மீக செம்மல் முனைவர் வா சண்முக சுந்தரம் ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர், மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் முனைவர் சீமாட்டி ஸ்ரீ வேளாஸ்ரீ அம்மையார் அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் அண்ணன் அருளானந்தம் ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ ஆலோசகர் ஐயா நாராயணசாமி மகேஷ் ஐயா அவர்களையும், முத்தாய்ப்பாக அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராகவும் தில்லி முத்தமிழ் பேரவையின் பொதுச் செயலாளராக இருக்கும் முனைவர் முகுந்தன் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் ஐயா பெருமக்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். காலை முதல் பல்வேறு அமர்வுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி மகிழ்ந்த நமது மாணவ செல்வங்கள், நாட்டிய அரங்கங்கள் மற்றும் இசையரங்குகள், கருத்தரங்குகள், கவியரங்குகள் கவி பாடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு எதற்கு? மிக முக்கியமாக தமிழ் மொழியை உலக மொழியை செய்ய வேண்டும், உலக தமிழர்களை பொருளாதார ரீதியாக ஒருங்கிணைத்து அதன் மூலம் கிடைக்கும் ஒரு பேராற்றலை நம்ம தமிழ் சமுதாயம் பயன்படுமாறு எல்லாருக்கும் இதை எடுத்துக்கொண்டு செல்வதே இதோட முக்கிய நோக்கமாகும். இந்த கூட்டமைப்பில் இதுவரை இந்தியாவில் சிறந்து செயல்படக்கூடிய தமிழ் இயக்கங்கள், தமிழ் அமைப்புகள், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் தலை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல செயல் வீரர்களை கொண்ட தமிழ் சங்கங்களை முதல் கட்டமாக ஒரு 120 சங்கங்களை ஒருங்கிணைத்துள்ளோம். எதிர்காலத்தில் 300 சங்கங்களை இணைக்க திட்டமிட்டுள்ளோம். இது ஒரு முதல் முயற்சி. இதன் மூலம் மாதந்தோறும், மாநிலந்தோறும், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வேறு மாவட்டங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுக்கு இங்கு அரசு மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாகவும், அவர்களுக்கு இங்கே தொடர்ந்து நம்ம பின்பற்றி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு கூட்டமைப்பாகவும் இந்த அமைப்பு விளங்கக்கூடும். அதுதான் இந்த அமைப்பினுடைய ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும். மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், துறை சார்ந்த வித்தகர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் சாதித்த இவர்கள் அனைவரையும் இந்த ஒரு கூட்டமைப்பில் இருக்கும் பொழுது இது பார்க்கும்போதே ஒரு நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை அளிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதை நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லும் போதே தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நாம என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு என்று கேட்டார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை சொல்லியிருந்தோம். அரசு நிகழ்ச்சிகள், கலை, பண்பாடு, இலக்கியம், தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம கூட்டமைப்பை ஒரு முக்கிய அங்கமா வச்சு அதன் மூலமா நம்மளோட ஒரு உறுப்பாகவும் வச்சு ஒரு ஆலோசனைகளை நம்மிடம் பெற்றுக்கொண்டு, ஏன்னா இந்தியா தாண்டி உலகமெங்கும் சிறந்து செயல்படக்கூடிய நல்ல நல்ல முக்கியமான ஆட்கள் நம்முடைய இருப்பதால இவங்களை கலந்தாய்வு செய்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். அதை நம்ம பரிசீலிப்போம், நிச்சயமா செய்வோம்.
நல்ல முயற்சிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அதே போல அரசு முயற்சிகளுக்கும் இன்ன பிற தனியார் முயற்சிகளுக்கும் நம்முடைய அமைப்பின் அல்லது அமைப்பு சார்ந்த தமிழ் சங்கங்களுடைய முயற்சிகளுக்கும் நம்ம தொடர்ந்து தோள் கொடுப்போம். அவரோடு உறுதியாக நம்ம இணைந்திருப்போம். அனைத்து நல்ல முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.